வைகை நதி தென்மதுரை வைகை நதி. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு லோடு வரும்னு சொல்லியிருக்காங்க குமார். நான் பாத்துக்கிறேன் கருப்பா, நான் இருந்து இறக்கிடுறேன். சரிடா, அப்போ நீ ஒன்று பண்ணு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்பி அங்கே வர சொல்கிறேன். தம்பி வந்ததும் நீ வீட்டுக்கு போயிடு. அப்புறம் ஒரு 10 மணி போல் கடைக்கு வா, சரியா? கருப்பா, அவனே கல்யாணத்துக்கு லீவ் போட்டதுக்கப்புறம் இன்னைக்கு தான் காலேஜுக்கு போயிருக்கான். அவனுக்கு எழுத படிக்க நிறைய இருக்கும்டா. ஆமாடா, ஆனால் நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடைக்கு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம். நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 10 மணி போல வா. அப்படிங்கிறியா? சரி, அதுவும் சரிதான். சாப்பிட்டு அப்போ நான் ஒரு 10 மணிக்கு வந்துடுறேன். எப்படியும் லோடு இறக்குறதுக்கு 12 மணி 1 மணி ஆகிடும். அப்புறம் உனக்கு தூக்கம் கெடும், அதுக்கு தான் சொல்கிறேன். சரிப்பா. சரி, நீ சிஸ்டரை பார்க்க போனேன்னு சொன்னீங்க, பார்த்துட்டியா? அவங்களுக்கு ஷோவே 6 மணிக்கு தான் முடியும். நீ 5 மணிக்கே கிளம்பி போயிட்ட. சரி வை, வேலையை பாரு. சரிடா, சரி. சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. நீங்களும் மத்தியானம் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல பார்ட்னர்? அது ஒன்றும் பரவாயில்ல. எனக்கு வேலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் நான் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல. நானும் கொழுப்பெடுத்து போய் சாப்பிடாம இருந்தேன் பார்ட்னர். எனக்காக நீங்கள் எதுக்கு பட்னியா கிடக்கணும்? அது சரி. என் பார்ட்னர் பாட்டி அப்புறம் அவங்க சாப்பிட என்ன பண்ணாங்க? ஆத்தா பெரும்பாலும் சத்துமாவு கஞ்சி தான் குடிப்பா. அப்படியே ஏதாவது சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சான்னா அக்கா கிட்ட சொல்லுவா முன்னாடி. இல்லைன்னா பெரியம்மா வீட்டுக்கு சாப்பிட போயிடுவா. நல்ல வேலை, பெரியவங்களையும் சேர்த்து பட்னியா போட்டணும்னு நினைச்சேன். ஆனால் நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன் என்ன பார்ட்னர்? நான் ஒன்றும் சொல்லலம்மா உங்களை. பரவாயில்ல பார்ட்னர், சொல்லுங்க. அப்புறம் குழந்தைனாருக்கு மத்தியானத்துக்கு என்ன கொடுத்து விட்டீங்க? அவன் என் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி, நாளையிலேருந்து நானே சமைச்சிடுறேன் பார்ட்னர். காலையில் ஏர்லி மார்னிங் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் வரைக்கும் நான் வீட்டில் ஃப்ரீயாக தானே இருப்பேன். நான் சமைச்சிடுறேன். என்ன முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா பார்த்துக்கலாம். செய்வேன் பார்ட்னர், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் செய்வேன் பார்ட்னர். என் ஷோவை இப்போல்லாம் நீங்கள் ரெகுலராக கேட்குறீங்களா? கேட்பேன், டைம் இருந்தால் கேட்பேன். இன்னைக்கு கேட்டீங்களா? கேட்டேன். நான் போட்ட பாட்டெல்லாம் கேட்டீங்களா? கேட்டேன். ஆமாம், இன்னைக்கே உங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. உங்களோட பேச்சில் ஒரு எனர்ஜியே இல்லையே, எப்பவும் இருக்கிற எனர்ஜி. அது உங்களை திட்டிட்டு வந்துட்டேன் பார்ட்னர். எனக்கே மனசே கேட்கல, பேசவே முடியலை என்னால். சாரி பார்ட்னர், சாரி கேட்டு கூட ஒரு பாட்டு போட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல. பார்ட்னர், நான் இப்போவே பார்க்கணுன்னு ஒரு பாட்டு போட்டதும் கரெக்டாக எப்படி பார்ட்னர் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? அந்த பாட்டை கேட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் இல்லை கடையில் இருந்தாலும் கிளம்பி வர்றதுக்கு எப்படியும் குறைஞ்சது 1/4 மணி நேரமாவது ஆயிருக்கும். ஆனால் பாட்டு முடியவும் கரெக்டாக வந்து நின்னீங்களே, அப்போனா நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்களா? இல்லை, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு உங்கள் ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டு இருந்தேன். அப்போது எதாச்சியாக பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தேன்னா சரி உங்களையும் பிக்கப் பண்ணிட்டு போகலாம், ஷோ முடிய போகுதில்ல அப்படின்னு வெயிட் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை? இல்லை, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லையா பார்ட்னர்? அம்மா, நான் ஒன்றுமே பேசலை. ஆளை விடுங்க, சாப்பிடுங்க. கோச்சுக்கிடாதீங்க பார்ட்னர், நான் கொஞ்சம் கடுக்குன்னு பேசிட்டேன் உங்களை. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாதீங்க. இல்லை, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பேசினது தானே, அதனால நான் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல. நான் பெருசாக எடுத்துக்குவேன், அதனால வருத்தப்படுவேன்னு நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன பார்ட்னர்? இல்லைடா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணும் போதே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தானே முடிவு பண்ணோம். அப்போவே நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்களே, நான் இப்படி தான் இருப்பேன், இப்போ எப்படி இருக்கணும் அப்படியே தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருப்பேன், என்னை நீங்கள் ஏன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஓகே சொல்லி தானே நம்ம கல்யாணம் பண்ணோம். பார்ட்னர், அப்போ இருந்த நான் வேற, இப்போ இருக்கிற நான் வேற. வேற என்ன? எப்படி வேற என்ன? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல பார்ட்னர், ஐ லவ் யூன்னு. சொன்னீங்க, ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நான் 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 உங்களுக்காக என்னை மாற்றிக்கிறேன் பார்ட்னர். அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் எனக்காக உங்களை மாற்றிக்க வேண்டாம். நீங்கள் நீங்களாவே இருங்க. நீங்கள் இன்னும் நிறைய கோவத்தோட தான் இருக்கீங்க போல, அதான் இப்படி பேசுகிறீங்க. ஆனால் நான் உங்களை சீக்கிரமாக சமாதானப்படுத்திடுவேன் என்ன பார்ட்னர்? நிஜமாவே ஒரு கோவமும் இல்லைடா. நம்ம முன்னாடியே இதை பற்றி பேசிட்டதுனால எனக்கு ஒன்றும் நீங்கள் பேசுனது பெருசாக தெரியல. விடுங்க இந்த பேச்சை, சாப்பிடுங்க முதல்ல. நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. நான் தம்பி வீட்டுக்கு வந்துட்டானான்னு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கால் பேசிக்கிறேன். பார்ட்னர், என்னை பார்த்துக்கிட்டே கூட உங்கள் தம்பிக்கிட்ட ஃபோன் பேசலாம். கோவமாக இருக்கிறவங்க தான் சும்மா முகத்தை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. கோவம் இல்லாதவங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. சரிடா, சாப்பிடுங்க. ஹலோ அண்ணே, தம்பி எங்கடா இருக்க? நானா அண்ணே, நான் காலேஜுக்கு ரொம்ப நாள் லீவ் போட்டதுனால எழுதுறதுக்கு நிறைய இருக்குனே. இந்த நோட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு கிட்ட. காலேஜில் தான் இருக்கேன், இன்னும் வீட்டுக்கு போகலை.
மணி என்ன ஆகுதுடா, சீக்கிரமா வீட்டுக்கு வா. இந்த வந்துருவேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வந்துருவேன். சரிடா தம்பி, மத்தியானம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னே. சரி, வீட்டுக்கு வந்ததும் டேபிள் மேல ஒரு தட்டுல சுண்டல் அவிச்சு வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்டுரு. என்ன சுண்டலா? என்ன சுண்டல்? கருப்பு கொண்டக்கடலை சுண்டல்டா, தாளிச்சு தேங்காய் பூலாம் போட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டுரு. என்ன அப்புறம் பக்கத்துல ஜூஸ் வச்சிருக்கேன், அதையும் குடிச்சிட்டு நேரா கடைக்கு கிளம்பிடு. என்ன கடைக்கா? ஆமாடா தம்பி, உனக்கு படிக்க வேண்டியது எல்லாத்தையும் பேக்ல போட்டு எடுத்துட்டு கடைக்கு போயிரு. அன்னை கொஞ்ச நேரத்துல கடைக்கு வந்துருவேன். அன்னை வந்ததுக்கு அப்புறம் நீ படி, நான் பாத்துக்கிறேன் கடையை. சரியா? சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வா. மறக்காம சுண்டலை சாப்பிட்டு ஜூஸை குடிச்சிரு. வச்சுறேன். ஓகே. என்ன சொல்றாரு? அக்கா கல்யாணத்துக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் சொல்லி ரொம்ப நாள் லீவ் போட்டுட்டான்ல, அதனால எழுதுறதுக்கு நிறைய இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு இருக்கானா, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். சரி, சுண்டெல்லாம் வச்சு வச்சிருக்கீங்க தம்பிக்காக, எனக்கு ஒண்ணுமே செய்யல பாத்தீங்களா? பசியோட இருப்பீங்கன்னு தாண்டா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க தம்பிக்கு மட்டும் நீங்க அவிச்ச சுண்டல், எனக்கு மட்டும் ஹோட்டல் சாப்பாடா? போங்க பார்ட்னர். அடே சாப்பிடுங்கடா. அவன் மத்தியானம் கேன்டீன்ல அரையும் குறையமா சாப்பிட்டுருப்பான். சரி, வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் சத்தான ஆகாரமா இருக்கட்டுமேன்னு சுண்டல் அவிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்க மத்தியானம் சுத்தமா சாப்பிடல, அதான் உங்களை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். வீட்டுக்கு போனதும் உங்களுக்கும் சுண்டல் இருக்கு, சரியா? அதையும் சாப்பிடுங்க. சரி, இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. அப்புறம் என்ன, உனக்கு உங்க அண்ணன் வீட்டுல சுண்டல் வேற அவிச்சு வச்சிருக்காராம், பத்தா குறைக்கு ஜூஸ் வேற. இவ்வளவே சாப்பிட்டுட்டு அங்க போய் சுண்டலையும் ஜூஸையும் எப்படிடா சாப்பிடுவேன்? உன்னை யாரா ஹோட்டலுக்கு வர சொன்னா? நீ தானேடா கூப்பிட்ட. எனக்கு வாங்கி தர சொல்லி தானடா உன்னைய கூட்டு வந்தேன். உன்னையும் சேர்த்து யார் சாப்பிட சொன்னா? இது நல்லா இருக்கே. டேய் முத்து, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கும் அக்கா கல்யாணத்துக்கும் ட்ரீட் கொடுக்க சொல்லி என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அப்ப ட்ரீட் எனக்கு தானே, நான் தானே சாப்பிடணும். நீ எதுக்கு சாப்பிடுற? என்னடா பண்றது, காலையில எங்க வீட்டுல உப்புமா, அதுவும் எங்க அண்ணன் செஞ்சது. மத்தியானத்துக்கு கேன்டீன் சாப்பாடு. இப்போ அது கொஞ்சம் நல்லா சாப்பிடலான்னு வந்தேன், சாப்பிடவும் செஞ்சாச்சு. இனி வீட்டுக்கு போய் சுண்டலை மட்டும் நான் காலி பண்ணலன்னு வையேன், என் அண்ணன் என்ன ஏதுன்னு கேட்பாரு, அவருக்கு பதில் சொல்ல முடியாது. பேசாம குப்பையில கொட்டிரு. எது விளக்கமாத்த ஏன்டா அப்படின்னு எடுத்து எங்க அண்ணன் என்னை சாத்திடுவாரு. அப்புறம் டே முத்து, உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன்டா. நீ இத்தனை நாளா காலேஜுக்கு வரல, அப்போ வெண்ணிலாவும் வரலடா. தெரியும் தெரியும், எங்க கூடவே தான் இருந்தா. உங்க கூடவே வா? ஆமாடா, எங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்குல்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அவ வீடு. அதனால கல்யாணத்துக்கு கூடயே தான் இருந்தா. அப்படியா? ஆமாடா, நானே அவளுக்கு கால் பண்ணி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டேன். இரு. எதுக்குடா? அவ இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல ஒரு 7:30 கூட்டி விட்டுட்டாடா. இரு, பேசிட்டு வரேன். அட்டன் பண்றாளோ என்னமோ, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனையோ தெரியல. என்னடா பிரச்சனை அது இதுன்னு பேசுற? இருடா, ரிங் போகுது. ஹலோ. அறிவுகட்ட வெண்ணிலா. எம்கே சார். என்ன பிள்ள, போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். உங்க வீட்டுல ஒன்னு அடிச்சு கைய காலம் உடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. நான் தான் வந்து காப்பாத்தணும் போலன்னு நினைச்சிட்டு கால் பண்ணேன். அப்படியே அட்டன் பண்ணி எம்கே சார்னு பேசுற. எதுக்கு? எதுக்கா? என்ன காலையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கா? அதுவா? அதுதான். ஆமா, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு என் சார்பில் ஒரு ஆளை உன் கூட அனுப்பி விட்டா, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? எம்கே சார், அதை சொல்றீங்களா? மலரக்காவை பத்தி தான் எனக்கே தெரியுமே. அதனாலதான் நான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க கிட்ட சொல்லவே மாட்டேன். சொன்னா இப்படித்தான் தடால் புடால்னு எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்பேன். எந்த பிரச்சனைனாலும் நீங்க தான் எனக்கு நல்லா சீக்கிரட்டா ஒரு ஐடியா பண்ணி கொடுப்பீங்க. அது நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். இந்த தடவை பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. அப்படின்னா உனக்கு வர்ற பிரச்சனை எல்லாத்தையும் சத்தம் இல்லாம ஃபேஸ் பண்ணணும். ஆமா, இவ்வளவு நாள் நீங்க அப்படித்தானே எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் மலரக்கா இருக்காங்க. எனக்கு என்ன அவங்க கிட்ட சொல்ல தெரியாமலா? அப்படின்னா நீ ரொம்ப இன்னோசன்ட்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையாது, நீ ரொம்ப விவரமான ஆளுதானே. என் ஸ்பேனருக்கு நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுருக்க நீ ராஸ்கல். அவங்க வந்து அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் இல்லாம எஸ்பி ஆபீஸுக்கு வா, அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க எம்கே சார். எங்க அப்பாவுக்கு கமிஷனர் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அது அந்த அக்காவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாமா, உனக்கு தான் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கிறவன் எதுக்கு கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்த? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது? அல்ல, அறிவு இருக்கிற பிள்ளை தான் அப்படி செய்வாளா? நான் எப்படி வந்தேனே தெரியல, ஏதோ ஒரு இதுல கிளம்பி வந்துட்டேன். நல்லா கிளம்பி வந்த இருக்கிறவனுக்கு எல்லாம் இம்சையை கூட்டுறதுக்கு. சரி, உங்க வீட்டுல வேற ஒன்னும் சொல்லலையா? உன்ன திட்டலையா, அடிக்கலையா? மாப்பிள்ளையும் அவங்க அப்பா எல்லாரும் இருந்தாங்களா, அதனால ஒன்றும் சொல்லலை.
எங்கள் மைனியை தான் எங்கள் அண்ணன் அடிச்சிட்டாரு போல நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்ட்டு. அப்புறம் எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க. சரி கல்யாணத்தை நிறுத்தியாச்சுல்ல விடு. கல்யாணத்தை நிறுத்தல, கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்க போகுதா? ஆமாம் எம்கே சார், மாப்பிள்ளை என்கிட்ட பேசினாரு, நானும் பேசினேன்னா எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வீட்லேயும் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சரின்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்க. இத முதல்ல செஞ்சிருக்கலாம்ல. எங்க வீட்டுக்கு வந்து எதுக்கு 7:30 கூட்டின? அதான் சொன்னேன்ல, கல்யாணம் முடிச்சு எங்கள் வீட்டிலே இருக்க போகிறோம், அது எனக்கு பிடிக்கலன்னு. அப்புறம் நான் மாப்பிள்ளை கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இருப்போம், அப்புறம் அப்படியே அமெரிக்காவுக்கு ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு அங்கேயே இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? சரி, உனக்கு இப்போ மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு? நல்லா பிடிச்சிருக்கு. சரி, அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிடுவ? ஆமாம் போயிடுவேன். ஆனால் இதை ரகசியமாக வச்சுக்கிடணும், எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. என்ன? ஆமா, நானும் உங்க அப்பாவும் டெய்லி மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நான் தான் போய் சொல்ல போறேன். போவாளா? இல்லை, நாங்கள் அப்படி பேசி வச்சிருக்கோம்னு சொல்கிறேன். சரி, ஓகே. மாப்பிள்ளை எப்படி? ஆள் அழகா இருக்காரா? நல்லா அழகா இருக்காரு, செக்கச்சவேல்னு. சீ. சரி சரி, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரி. போன வை. ஓகே எம்கே சார், டாடா. டாடா, பாய். என்னடா சொல்றா? அவளுக்கு வீட்டில் ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம், அமெரிக்கா மாப்பிள்ளையும். அதைத்தான் பேசிட்டு இருந்தா. சரி, நீ சாப்பிடு. உங்க வீட்டில் வந்து ஏதோ 7:30 கூட்டிட்டான்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, விடு, நீ சாப்பிடு. என்னங்க ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, சும்மாதான். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனது இல்லை வெளியே. அதான் அன்னைக்கு சாப்பிட கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உங்க வீட்டுல எல்லாம் இது மாதிரி அடிக்கடி ஹோட்டலுக்கு போற பழக்கம்லாம் உண்டா? என் தம்பி எப்படியும் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்துருவான். ஓஹோ. ஆமா, அது போக நான் என்னைக்காவது டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன்னா என் முகத்தை பார்த்தே என்னை இன்னைக்கு சமைக்க வேண்டாம்னு சொல்லி வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துருவான். போதும் போதும். இல்லை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னேன். ஏங்க நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிடுவோமா? வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமா? நீ பேசாம சாப்பிடு. இல்லைங்க, நம்ம மட்டும் சாப்பிட்டு போனோம்னா அப்புறம் வீட்டில் நமக்கு மட்டும் சமைக்க வேண்டாம்னு சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல. இங்க பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. நான் இங்க உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தனோ அதை சொல்லிடுறேன். எதுக்குங்க? இன்னைக்கு காலையில என் தங்கச்சி பண்ண வேலையை பார்த்தேல? ஆமா. உன் தம்பி கிட்ட சொல்லி தான் விட்டுட்டு வந்திருக்கேன், அவளை கொஞ்சம் கண்டிஷனா நடத்த சொல்லி. சரி. ஆனாலும் அவ அடங்க மாட்டான்னு வைகி. எப்ப பார்த்தாலும் யார்ட்டையாவது வம்பு இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் பிரச்சனை இழுத்துக்கிட்டே வருவா. சரி. இது இப்படியே தான் நடந்துட்டு இருக்கும். அவளை கண்ட்ரோல் பண்றதுங்கிறதெல்லாம் யாராலையும் முடியாது. என்ன, நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன். ஆனா இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உன் தம்பி என் தங்கச்சிய இங்க நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சான்னு வைகி, என் தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே நீ உன் வீட்டுக்கு போக வேண்டி வரும். சரி. என்ன சரின்னு பல்ல கட்டிக்கிட்டே சொல்ற? அப்படி ஒன்று நடந்தா தானே. என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை என் தம்பி ஒரு நாளும் செய்ய மாட்டான். அதே மாதிரி நீங்களும் என்னைய அந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்ற? எனக்கு தெரியும். ஆமா, இவ பெரிய இவளுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னு சொல்லல, ஆனா எனக்கு உங்களை தெரியும். என்ன தெரியும்? இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்களே வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வீடுன்னு. என்னை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற ஐடியா உள்ளவராக இருந்தா அந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வருமா? என் வீடுன்னு தான் நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆமா, உனக்கு ரொம்ப தான் தெரியும். சாப்பிடு பேசாம. ஏங்க, உங்களுக்கு உங்க தங்கச்சியை ரொம்ப பிடிக்குமோ? அந்த அடங்காப்பிடாரியவா? சே. மலர் முன்னாடி அவளை அடங்காப்பிடாரி ஜான்சி ராணின்னு சொல்றீங்க. இப்போ நான் எடுத்து கொடுத்ததும் என்கிட்டையும் அப்படி சொல்றீங்க. ஆனா நீங்களா பேசும்போது என் தங்கச்சின்னு தான் வருது வார்த்தை. ஏய், இப்போ நீ பேசாம சாப்பிடுறியா என்ன? சரிங்க, சாப்பிட்றேன். ஆனா எதுக்கு உங்களுக்கும் மலருக்கும் ஆக மாட்டேங்குது? இங்க பாரு, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் இங்க உன்னை வெளியே சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வந்தேன். மரியாதை சாப்பிட்டு வா, கிளம்புவோம். இதை சொல்றதுன்னா வீட்லயே சொல்லியிருக்கலாமே. இதுக்காக ஹோட்டல் வரைக்கும் கூட்டிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லைல்ல. எனக்கு கோவம் ரொம்ப வரும் ஷாலினி, என்னை கை நீட்ட வச்சிடாத. சரி, நான் ஒன்றும் சொல்லலை, கேட்கல, சாப்பிட்றேன். அதை செய். தம்பி, என்னையா இந்த பக்கம்? அத நான் கேட்கணும் கருப்பாயி. சீர்வரிசைன்னு சொல்லி வீட்டுல கடையிலன்னு ஒரு பொருள் விடாம அத்தனை சட்டி பாத்திரத்தை தூக்கிட்டு போனேன். ஏன் சோறாக்கி சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இப்ப கடையில வந்து உட்காந்துருக்க?
தம்பி நானும் உன் மச்சானும் அவுட்டிங் வந்தோம். நியூ மேரிட் கப்பிள், அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்னு. சரி நாங்கள் இங்கே வந்தோம். சரி நீ எதுக்கு வந்த? அதான் உன்னை இவரை கட்டி கொடுத்ததுக்கு இலவச இணைப்பா இவர் தங்கச்சியை என் வீட்டுல தள்ளி விட்டுருக்காருல்ல, ஆமாம். அதுக்கு ஒழுங்கா சமைக்க தெரிஞ்சா இல்ல சமைச்சு வச்சிருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? காலையில இருந்து கொலை பட்டினி தெரியுமா? பச்சை தண்ணி பல்லுல படல. சரி காலேஜ் முடிச்சிட்டு ஒரு வாய் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அட பாவமே, அப்படியா? இங்க பாருங்க, மீசையை மட்டும் நல்லா வளர்த்து வச்சிருந்தா பத்தாது, தங்கச்சியவும் நல்லா வளர்த்து வச்சிருக்கணும். டேய் சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டாச்சு. போய் கை கழுவிட்டு கிளம்பு, ஓடு. நீ என்ன விதவிதமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுற போல? அங்க வீட்டுல இருக்கும் போது மட்டும் வெறும் இட்லியும் தோசையுமா போட்டு என்ன கொன்ன? போ மாடு, பேசாம கையை கழுவிட்டு கிளம்பு. ஆ போறேன் போறேன். எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? சாப்பிட்டு காலகாலத்துல வீடு போய் சேருங்க. ஆ எங்களுக்கு தெரியும், கிளம்பு. ஊரை சுத்திக்கிட்டே இருக்கா கருப்பாயி. வீடு வாசல்ல இருந்து ஒழுங்கா சமைச்சு குடும்பத்தை நடத்து. எல்லாம் எனக்கு தெரியும், போடா. இவனை என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுன்னு சொல்லி வைக்க சொன்னேன்ல. எங்க இவனை அடக்கவே முடியாதுங்க. நீங்க காதை பொத்திக்கங்க இவன் பேசணும்னா. கொஞ்சமாவது வீட்டுல மட்டும் மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களா இவனை? என்னை பார்த்தாலே எல்லாரும் நடுங்குவாங்க. என்ன ஹோட்டல் பக்கம் காத்தடிக்குது? அட கஞ்சாம்பட்டி, நீ எப்படி மைனியை கூட்டிட்டு வந்தா வெளியே சாப்பிடுறதுக்கெல்லாம்? நீ என்ன மலரு இந்த பக்கம் இந்நேரத்துல? அதானே, உனக்கு நேரம் ஷோ இருக்கும்ல, ஷோ டைம் தானே. முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுன்னா நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதுதானே. இங்க என்னத்துக்கு ஊர் சுத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம வீட்டுல இருந்த மாதிரியே அங்கேயும் இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்காத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அட கஞ்சாம்பட்டி, உன்ன மாதிரியே என் வீட்டுக்காரரே நினைச்சியா? என்னை இங்க கூட்டிட்டு வந்ததே அவர்தான். சரி சரி, சாப்பிட்டாச்சுன்னா கிளம்பு. ஆ சாப்பிட்டாச்சுன்னா கிளம்பதான் செய்வோம், வேற என்ன செய்வோம்? தம்பி எங்க மலரு? அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மைனி. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே போனா வந்துட்டு இருந்துச்சா, அதான் நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன். அவர் என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப குடும்பமே சேர்ந்து ஹோட்டலுக்கு வந்திருக்கோன்னு சொல்லு. ஆமா மைனி, குழந்தை நேரத்தை விட்டுட்டு வந்துட்டமேன்னு எனக்கு ஒரே நினைப்பு. ஆமா ஆமா, சரி போ, போய் கை கழுவிட்டு வா, அப்புறம் சாவகாசமா பேசலாம். சரிங்க மைனி. நல்ல ஹோட்டலை பார்த்து வந்தேன். என்னமோ சொன்னீங்க பாத்தீங்களா? சரி சரி, பல்ல கட்டாம சாப்பிடு. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். கைய நல்லா சோப்பு போட்டு கழுவிடணும். சாப்பிட்ட தடமும் தெரியக்கூடாது, வாசமும் தெரியக்கூடாது வீட்டுல இருக்கிற யாருக்கும். பஞ்சத்துல பல நாள் அடிபட்ட மாதிரியே பாவலா பண்ணிக்கிட்டே இப்ப வீட்டுக்கு போகணும். அந்த சுண்டலை எப்படியாவது சாப்பிடணும். இல்லாட்டி வீட்டுல அந்த சுண்டலை வேற யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம வேற நல்லா சாப்பிட்டோம். பல்லு போன 2 டிக்கெட்டுங்க உட்காந்துருக்கும். அதுங்களுக்கு சாப்பிடவும் முடியாது, மெல்லவும் முடியாது. சரி, அதுக்கு செத்தாலும் பரவாயில்லைன்னு வாய்க்குள்ள துணிச்சு விட்டுறணும். நல்ல தேய்ன்னு தேய்ச்சாச்சு. இனி ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு. நம் கைகளை நாமும் கழுவிடுவோம் சுத்தமாய் இருப்பதற்கு. சாப்பிடும் முன்னரும் கை கழுவு, நீ சாப்பிட்ட பின்னரும் கை கழுவு. அது எப்படிரா? காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு இருந்த பிள்ளை இங்க ஹோட்டல்ல கைய கழுவிக்கிட்டு இருக்கு. அது எப்படிரா எம்கே? கரெக்டா இந்த ஸ்பேனர் கிட்டயே நீ மாட்ற. என்ன என்ன? உங்க அண்ணன் இப்ப கால் பண்ணப்ப நீ என்ன சொன்ன? அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து சாப்பிட்டு எப்படி 10 நிமிஷத்துக்குள்ள பறந்து வந்து சாப்பிட்ட. இதுல இவங்க அண்ணன் பேசுற பேச்ச பார்க்கணும். தம்பி மத்தியானம் கேண்டீன்ல அரையும் குறையமா சாப்பிட்டு பசியோட இருப்பாராம் பாவம். அவருக்கு பசி ஆத்துறதுக்காக சுண்டலை வச்சு வந்திருக்காராம். இவரும் போய் அதை சாப்பிடுவாராம். இதுல போதா குறைக்கு ஜூஸ் வேற. என்னன்னு நடிச்சு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ? நான் ஒன்னும் அப்படிலாம் இல்ல தெரியுமா? ஐயோ தெரியுமே. சரி இப்போ என்ன? ஆமா சாப்பிட்டேன், அதுக்கு என்ன இப்போ? உன் காசா? என் காசு. என் அண்ணன் எனக்கு பாக்கெட் மணின்னு கொடுத்த காசு தான் நான் சேர்த்து வச்சு இங்க சாப்பிட்டுருக்கேன். ஏதோ ஹோட்டலுக்கு வர்றது ஏதோ பெரிய தெய்வ குத்தம் தேசிய குத்தங்கிற மாதிரி பேசுற. நீ தான் வந்திருக்க. யார் கூட வந்த? நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட வந்தேன். ஓஹோ, நானா? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேறயா? யார் அது? உங்க அண்ணன் தான். அதான் பார்த்தேன். அண்ணன் வந்திருக்காரா? பின்ன வராம அப்புறம் உங்க அண்ணன் உங்ககிட்ட போன்ல பேசினது எனக்கு எப்படி தெரியும்? அதானே. ஐயோ, உன்னை பார்த்தாலே எனக்கு ஒண்ணுமே யோசிக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. வராது.
நல்ல முழிக்கிற முழிய பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருட்டு முழி முழிச்சுக்கிட்டு. ஏய் என்ன விட்டா பேசிட்டே போற? என்ன ஹோட்டலுக்கு வந்தது என்ன அவ்வளோ பெரிய குலக்குத்தமா? நீ எல்லாம் ஒழுங்கா வீட்டுல சமைச்சு வச்சுட்டு நல்ல பொண்ணா இருந்தேன்னா நான் எதுக்கு இப்படி ஹோட்டலுக்கு வர போறேன் சாப்பிடுறதுக்கு? காலையிலயும் இட்லியை வைக்க போறேன்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணுமே பண்ணாம ஊர்வம்பு இழுக்க போயாச்சு. சரி போனதுதான் போன, அந்த வேலையாவது ஒழுங்கா முடிச்சேன்னு பார்த்தா அதுவும் இல்ல. வந்தாச்சு, வந்ததும் எங்க அண்ணனை திட்டிட்டு நேரா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு படுத்தாச்சு. இரு ஊர்வம்பு இழுக்க போனா எங்க வா, உங்க அண்ணன் கிட்ட கேப்போம். ஆ ஆ சரி சரி, இப்ப என்ன? நான் தான் அனுப்பிவிட்டேன். சரி இப்ப என்ன அதுக்கு? சரி அதையெல்லாம் விடு. அவகிட்ட பேச சொன்னனே, பேசுனியா? யார், வெண்ணிலா கிட்டயா? சரியான அந்தர் பெல்ட்டி அடிச்சல்ல, அதான் கேக்குறேன். ஏதாவது பேசுனியா? எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? அழுதுட்டு இருக்காளா என்னன்னு கேட்டியா? கேட்டேன். அவளுக்கு கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கான். அடி பாவி, அப்புறம் என்னத்துக்கு அழுதுகிட்டே வந்தாளா? முதல்ல அவளை என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்கிட்டு பயந்துட்டு அழுதுட்டு என்கிட்ட வந்திருக்கா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிட்ட பேசினதும் அவளுக்கு பிடிச்சிருச்சு போல. ஓகே சொல்லிட்டு வீட்லயும் கல்யாணம் பேசிட்டாங்களாம். சரி பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். ஆமா, அவ எதுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்து அழுதுகிட்டு உன்கிட்ட வரணும்? அது என்ன கேட்டேனா? உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசினா போதுமே, உடனே சிஐடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவியே. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா எதுக்கு உன்னைய தேடி வர்றா? we are friends, அப்படித்தான் இருப்போம். நிஜமாவே அவ்வளவுதானா? நிஜமாவே அவ்வளவுதான். அப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி ஏதோ நிறைய ஐடியா கொடுத்துருக்க போலயே தெரியுது. இங்க ஒன்னும் ஐடியா கொடுக்கப்படும்னு போர்டு எழுதி நான் கழுத்துல மாட்டிக்கிட்டு சுத்தல. என்ன கை கழுவ வந்தியா, கை கழுவுனியா, போனேன்று? அதை விட்டுட்டு தேவையில்லாத கிராஸ் கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்னு வையேன், நான் வேற மாதிரி தெரியும்ல. மகனே, உங்க அண்ணன் இங்கதான் இருக்காருங்கிறத மறந்துட்டு நீ அவர்கிட்ட பொய்யையும் பேசிட்டு எவ்வளவு தைரியமா என்கிட்டயே நின்று பேசிட்டு இருக்க. ஐயோ ஆமா, ஸ்பேனர், நீ எங்க அண்ணனை கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணிடுன்னு. நான் எங்க அண்ணன் பாக்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஓடிரட்டா? அது இப்பதான் ஞாபகம் வருதுன்னு அப்படியே நல்லவே மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியுறது. இப்ப நீ ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உங்க அண்ணன் என்ன உன்னை தலையை சீவிடுவாரா? எதுக்கு தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு. அப்புறம் எதுக்கு பயப்படுற? அது சும்மா ஒரு சீனு. இப்படியே நடிச்சு தானே ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு, எங்க அண்ணன் பாக்குறதுக்கு முன்னாடி நான் போகணும். அப்புறம் இன்னொன்னு, வீட்டுக்கு போன உடனே அந்த சுண்டலை நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு காலி பண்ணி கொடுக்குறியா? என்னால ஒத்தையில சாப்பிட்டுக்க முடியாது. அட கொட்டு கூட. நானே கொட்டு கூட. ஆமா நான் தான். ஆனா அப்பா, அந்த வெண்ணிலா பொண்ணு இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நம்ம நினைச்ச காரியம் அந்த வெண்ணிலாவாலேயே சக்சஸ் ஆயிடும். அவளை நம்ம திட்டத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி பிள்ளை யாரை பத்தி பேசுறாங்கடா? தெரியல ஸ்பேனரு, வா அந்த பக்கம் எட்டி பாப்போம். வெண்ணிலான்னு தான் பேசுன மாதிரி எனக்கு காதுல கேட்டுச்சு. அப்படிதான் எனக்கும் கேட்டுச்சு, வா பார்க்கலாம். அப்படியா சொல்ற? ஆமாப்பா, அவன் நான் என்ன சொன்னாலும் கேப்பா போல. நான் நினைச்சேன் அந்த வேல்மயிலன் கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அவன் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் அப்படியே நம்புவான்டா. தொழில எவ்வளவு கில்லாடியா இருந்தாலும் இந்த விஷயத்துல மட்டும் அவன் ஒரு அடி முட்டாள். அதனாலதான் அவன் மகளை வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டான். அவன் வீட்டு மகாலட்சுமியே அந்த பொண்ணு தானோ. அந்த பொண்ணு வெளியே போயிட்டா அவன் வீட்டுல இருக்கிற மகாலட்சுமி செல்வம் அம்புட்டும் வெளியே போயிரும்னு அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. யாரோ அப்படி சொல்லி அவன் மனசை அப்படி மாத்தி வச்சிருக்காங்கடா. அதான விஷயம். அதை தப்ப அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுச்சு, வீட்டை விட்டு எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்களா, அந்த பிள்ளை எங்கேயுமே போனது இல்லையா. இப்போ நானும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டதுனால வீட்டோடய அடக்கி வச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தான் பயந்துக்கிட்டு கல்யாணம் வேண்டான்னு அங்க போயிருக்கு. நான் கூட போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆயிடுமோன்னு பயந்தேன். ஆனா பரவாயில்ல, அந்த வெண்ணிலா பிள்ளை ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கிறதுனால அந்த பிள்ளையவே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாப்பா.